Daily. Taste the Daily. செந்தூர் ஆபரேஷன் செய்தார்கள். பஹல்காம் நகரிலே நம்முடைய சொந்தங்கள் தாக்கப்பட்டதை மனதிலே வைத்துக் கொண்டு பாகிஸ்தான் நாட்டிலே செந்தூர் ஆபரேஷன் செய்தார்கள். ஆனால் நமது அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்து மீனாட்சி அம்மனை தரிசனம் விட்டு அந்த செந்தூர் எடுத்துக்கொண்டு இப்பொழுது தமிழகத்தில் சைலண்ட் ஆபரேஷன் செய்ய போறார்கள். டு கில் டிஎம்கே ரூலிங். அமித்ஷா அவர்கள் சைலண்ட் ஆபரேஷன் செய்ய போகிறார்கள். 1976ஆம் ஆண்டு கே சா அவர்கள் கவர்னராக இருந்தால் அன்றைக்கு திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார்கள், யார் அந்த சா என்று திமுக முதலமைச்சர் கேட்கிறார். ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார். நான் அவர்களுக்கு மேடையின் வாயிலாக பதில் சொல்லுவேன். ஹரியானா மாநிலத்தில் பாஜக ஆட்சியை மீண்டும் கொண்டு வந்தார் இந்த ஷா. நான் அவர்களுக்கு மீண்டும் பதில் சொல்லுவேன். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கொண்டு வந்தவர் இந்த ஷா. டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி எறிந்துவிட்டு டெல்லி பட்டணத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கொண்டு வந்தது இந்த ஷா. அவர்தான் எங்களுடைய அமித்ஷா. உங்களுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஷா அவர். எப்பொழுதுமே திமுகவுக்கு ஷானாலே ஒரு பயம். எப்பொழுதுமே ஷா அப்படின்னு சொன்னாலே பயம். அண்ணன் துரைசாமி அவர்கள் இருக்கிறாங்க. 1976 கே ஷா இருந்தார். அன்னைக்கு ஆட்சியை கலைச்சார். அன்றிலிருந்து இன்று வரையில் நமது ஷா என்ற பெயரை கேட்டாலே அப்படி திமுக அப்படி ஷாக் அடிக்கும். இன்றைக்கு பயந்து போயிருக்கிறார்கள். கூட்டணியை பற்றி பேசுகிறார்கள். திமுக தோல்வி பயத்தில் உளறிக் கொண்டிருக்கிறார்கள். சார், அமித்ஷாவை பார்த்தால் திமுகவுக்கு ஷாக் அடிக்கிறது நயனா நாகேந்திரன் நேற்று பேசுகிறார். அந்த அளவுக்கு ஷாக் அடிக்கக்கூடியவராக இருக்கிறாங்க. எங்களுக்கு எதுக்கு ஷாக் அடிக்கணும்? எங்களை பார்த்து ஷாக் அடிச்சா நீங்க வந்திருக்கீங்க. அதாவது உங்களுடைய எந்த விதமான பிளவுவாதமும் மத அரசியலும் தமிழ்நாட்டில் எடுபடவில்லை. எல்லா தேர்தலிலும் எங்களுடைய முதலமைச்சருடைய கோரிக்கையை ஏற்று தமிழக மக்கள் அவருக்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்னால் இருக்கிறார்கள். இதை புரிஞ்சிக்க முடியாமல், இதை தெரிஞ்சிக்க முடியாமல், இதை ஜீரணிச்சிக்க முடியாமல் தானே நீங்கள் இங்கே பேசுகிறீங்க. எங்களுக்கு எதுக்கு பயம்? உங்களை பார்த்தா எங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. இப்போ நான் மாண்புமிகு அமைச்சர்னு கூப்பிடுறோம். இன்னும் 2 தடவை வந்தீங்க. ஏன் இப்போ பிரைம் மினிஸ்டர் 5 தடவை வந்தார் எம்பி எலெக்ஷனுக்கு? 5 முறை வந்தார். ஏன் பயந்தார் தமிழ்நாட்டை பார்த்து? எப்போவாவது ஒரு பிரதம மந்திரி சுதந்திர இந்தியாவில் 5 முறை சும்மா மேட்டுப்பாளையம் முனிசிபாலிட்டி, திருப்பூர் முனிசிபாலிட்டி 5 தடவை ஏதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்துருக்கீங்க? யாருக்கு பயம்? இதே போதுமே, யாருக்கு பயம்னு? Taste the Daily.